அரவிந்தன். அரவிந்தன் சொல்லுங்க, இங்கே வந்து நம்ம மேடவாக்கம்ல இருக்கிற செல்வி மெஸ்ஸுக்கு எவ்வளோ நாளாக வரீங்க? நான் கடை ஆரம்பிச்சதுலேருந்து வந்து கடை ஆரம்பிச்சதுலேருந்து. ஓகே. அண்ட் நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்? லஞ்சுக்குள்ள வருவீங்களா, டின்னருக்கு வருவீங்களா? லஞ்ச் தான் வர்றது. ஸோ இங்கே சாப்பாடு விலையும் கம்மி. ஸோ எல்லாமே நல்லா தான் இருக்கும். நிலாச்சோறு போடுவாங்க, அது நல்லாவே இருக்கும். சூப்பர். அந்த நிலாச்சோறுனா என்ன ஸ்பெஷாலிட்டி அதில்? அதில் வந்து சிக்கன் இருக்கும், சிக்கன் ஃப்ரை பண்ணியிருப்பாங்க, கருவாடு இருக்கும், ஓகே. அண்டு சின்ன கூட்டு இருக்கும், நெய் சோறு இருக்கும். சூப்பர். நீங்கள் பேசுகிற ஸ்லாங்கில் நீங்கள் சென்னை மட்டும் இல்லைன்னு தெரியுது. எந்த ஊர் நீங்கள்? புதுக்கோட்டை. புதுக்கோட்டை. ஊரில் சாப்பிட்ட மாதிரி ஃபீலா? யா. 10க்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுக்கலாம்? 10க்கு 9 கொடுக்கலாம். 9. தேங்க்யூ. என் நேம் பிரவீன். ஓகே. டப்புன்னு பார்க்க இப்போ பாதியோட கசின் பிரதர் மாதிரி இருக்கிறீங்க ப்ரோ. அண்ட் சொல்லுங்கள், நீங்கள் வந்து நம்ம இந்த செல்வி மெஸ்ஸுக்கு எவ்வளோ நாளாக வந்துக்கிட்டு இருக்கீங்க? ஸ்டார்டிங்லேருந்தே வந்துட்டு இருக்கு. ஸ்டார்டிங்லேருந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் அந்த உணவில்? எல்லாமே ரொம்ப சூப்பராக தானே இருக்கும். அதுவும் இங்கே 60 ருபீஸ்க்கு அன்லிமிட்டட் தராங்க. அதுவே பெரிய விஷயம் தான் ஃபஸ்ட்டு. 60 ரூபாய்க்கு வருதுங்க. கண்டிப்பாக. டேஸ்ட் வைஸ்லாம் எப்படி, குவாலிட்டி குவான்டிட்டிலாம் நல்லா இருக்கு? எல்லாமே நல்லா தான் கொடுக்குறாங்க. 10க்கு எவ்வளோ ரேட்டிங் போடலாம்? 10க்கு 9 தரலாம். தேங்க்யூ. ஹலோ மேடம், உங்கள் பேர்? ரோஹிணி. அண்ட் சொல்லுங்கள், நீங்கள் நம்ம செல்வி மெஸ்க்கு எவ்வளோ நாளாக வரீங்க? நான் 1 மந்த்தாக சாப்பிட்டேன். 1 மந்த்தா? சொல்லுங்கள், இந்த இடத்துல அப்படி உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு? அந்த ஃபுட் அனுபவத்தை பற்றி சொல்லுங்கள். வீட்டிலேருந்து தான் ஃபுட் கொண்டு வந்துட்டு இருந்தேன். இப்போ அப்பப்போ இங்கே நிலாசோறு அதெல்லாம் சூப்பராக இருக்கும். நிலாசோறு தான் என்னோடய ஃபேவரட். ஓகே. அதில் வந்து என்னென்னா அதில் சீரக சம்பா அரிசிலாம் போட்டிருப்பாங்க. ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிடும். அப்புறம் அவங்க வத்த குழம்பு எனக்கு ரொம்பவே பிடிக்கும். சூப்பர். 10க்கு எவ்வளோ ரேட்டிங் போடலாம்? 9. தேங்க்யூ. 9.5. சிந்துஜா. அண்ட் நான் சொல்லுங்கள் மேம், நீங்கள் நம்ம செல்வி மெஸ்க்கு எவ்வளோ நாளாக வரீங்க? கடை ஆரம்பிச்சதுலேருந்து. அந்த உங்கள் அனுபவத்தை சொல்லுங்கள், எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு என்ன ஃபுட்டு ரொம்ப பிடிக்கும்? எனக்கு வந்து மீல்ஸ் இங்கே இருக்க எல்லா ஃபுட்டுமே பிடிக்கும். நான் ஹாஸ்டலில் தான் இருக்கேன். ஸோ மோஸ்ட்லி எனக்கு இந்த ஃபுட் ரொம்ப கம்ஃபர்டிங்காக இருக்குது. லைக் வீட்டு சாப்பாடோட ஃபீலிங் வருது. காஞ்சிபுரம். ஓகே. ஊரில் சாப்பிட்ற அந்த ஃபீல் கிடைக்கும் எனக்கு கிடைக்குது. ஆமாம். ரேட் எல்லாம் எப்படி, ரொம்ப அதிகமாக இல்லை நார்மலா? இல்லை, இட்ஸ் வெரி அஃபோர்டபுள் கம்பேர்ட் டு அதர். எவ்வளோ ரேட்டிங் கொடுக்கலாம்? 9. ஹேம்லதா. அண்ட் சொல்லுங்கள் மேம், நீங்கள் எவ்வளோ நாளாக வந்துக்கிட்டு இருக்கீங்க? நான் இங்கே ஒரு 1 வீக்காக தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் காஸ்ட்டுக்கு worth it. 60 ரூபாய்க்கு அன்லிமிட்டடுங்கிறது வச்சுட்டுங்கிறீங்க. ரொம்ப worth it. நிலாச்சோறு ட்ரை பண்ணியிருக்கீங்களா? இல்லை, நான் இது வரைக்கும் ஓகே, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அண்ட் 10க்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுக்கலாம்? 8 to 9. ஹலோ மேம், வணக்கம். உங்கள் பேர்? அனிதா. அண்ட் சொல்லுங்கள், இங்கே நம்ம மேடவாக்கம் வேங்கை வாசலில் வந்து இங்கே செல்வி மெஸ்ஸுக்கு எவ்வளோ நாளாக வரீங்க? நான் ஒரு 1.5 months. 1.5 months. இந்த இடத்துல அப்படி உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு உணவில்? ஃபுட் குவாலிட்டி நல்லாயிருக்கும். குவான்டிட்டியுமே ஒரு ஆள் சாப்பிட்றது அதிகமாகவே சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். நான்வெஜ் வெஜ் எல்லாமே நல்லாயிருக்கும். ஓகே. உங்களோட சாய்ஸ் என்ன சொல்லுங்கள், வெஜ்ஜா நான்வெஜ்ஜா? நான் வெஜ். வெஜ்ஜில் வந்து உங்கள் கொடுக்குற குவான்டிட்டி அந்த காஸ்ட்டுக்கு எல்லாமே ஒர்த்துங்களா? ஒர்த்து தான். ஓகே. அண்ட் 10க்கு எவ்வளோ ரேட்டிங் போடலாம்? நான் 10 தான் போடுவேன். 10. தேங்க்யூ மேடம். வணக்கண்ணா, உங்கள் பேர்? சுதாகர்ஜி. சுதாகர். அண்ட் சொல்லுங்கள் சுதாகர், லைக் நீங்கள் வந்து நம்ம மேடவாக்கம் கிட்ட இருக்கிற வேங்கை வாசலில் செல்வி மெஸ்ஸுக்கு எவ்வளோ நாளாக வரீங்க? 1.5 month. 1.5 months. இந்த இடத்துல அப்படி உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்? மெயின் திங் இந்த டிஷ்ஷஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கும். உங்களுக்கு முருங்கைக்காய் இருக்குது, காய் இருக்குது, கீரை இருக்குது, எல்லாம் ஒன் டேக்கு என்ன நம்மளுக்கு ப்ரோட்டீன்ஸ் எதுவும் வேணுமோ எல்லாமே இருக்குது உங்களுக்கு. நீங்களே பார்க்கலாம். வெரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. இந்த காஸ்ட்டுக்கு இவ்வளோ ஒர்த்தாக யாருமே பண்ண மாட்டாங்க. நீங்கள் எங்கேயும் சாப்பிட்ருக்கவே முடியாது. அதை சேலஞ்ச் பண்ணி சொல்லுவேன். சான்ஸ் இல்லைப்பா, நான் கேட்டதுலேயே ஒரு டிஃப்ரெண்ட்டான ரிவ்யூ. பாருங்கள் நீங்களே. 10க்கு எவ்வளோ ரேட்டிங் போடலாம் தலைவா? 10 of 10. 10 out of 10. நல்லா இருக்கீங்க சார். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. உங்கள் பேர்? என் பேர் லோகநாயகி. சொல்லுங்க, எங்க நம்ம மேடவாக்கம் கிட்ட இருக்கிற வேங்கை வாசல்ல வந்து செல்வி மெஸ் எவ்வளவு நாளா வரீங்க? நான் வந்து ஆக்சுவலாக 2 months. 2 months வந்துட்டீங்க. இந்த இடத்துல அப்படி உங்களுக்கு என்ன ஃபுட்னா ரொம்ப பிடிக்கும்? எனக்கு வந்துட்டு ஆக்சுவலாக இவங்க பண்ணுற அந்த நார்மல் வெஜ் அண்ட் நான்வெஜ் அதுவே ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் அண்ட் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அண்ட் ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா இங்கே என்னோட நியர்பை கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன். ஸோ ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்துட்டு இங்கேருந்து தான் நம்ம வந்துட்டு வாங்கி நம்மளோட எம்ப்ளாயீஸ்க்கு எல்லாமே கொடுக்கறது. ஸோ அவங்களுக்குமே வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்து முன்னாடி பார்த்திங்கன்னா நாங்கள் ஸ்நாக்ஸ் எப்படின்னா ஆயில் ஃபுட்ஸாக வாங்க வேண்டியதாக இருந்தது. ஸோ இப்போ இவங்க இங்கே ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு இந்த சென்னா லைக் அந்த மாதிரி நல்ல ஹெல்த்தி ஃபுட்ஸ் கிடைக்குது. ஸோ தட் நம்ம இங்கே தான் பண்ணுறோம். சூப்பர். 10க்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுக்கலாம்? ஷுவர் சார். 10 out of 10. யா. Thank you. வணக்கம், நான் நல்லா இருக்கேன். அண்ட் சொல்லுங்க, உங்க பேரு? என் பேர் செல்வி. சூப்பர் மேம். சார் பேரு? கணேசன். அண்ட் ரெண்டு பேருக்கும் வணக்கம். வணக்கம். அண்ட் நீங்க வந்து நம்ம மேடவாக்கம் கிட்ட இருக்கிற வேங்கை வாசல்ல செல்வி மெஸ் எப்போ ஆரம்பிச்சீங்க? 1.5 மாதம் ஆகுது சார். 1.5 மாசம். அண்ட் டைமிங்ல அப்போ எப்போ மேடம்? 12 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் இருக்கும். ஓகே. அண்ட் இந்த இடத்துல என்ன ஃபுட் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? வெஜ் மீல்ஸ், நான்வெஜ் மீல்ஸ். சூப்பர். அந்த மீல்ஸை பத்தி சொல்லுங்க. வெஜ் மீல்ஸ் வந்து கீரை, காய், வறுவல், சாம்பார், ரசம், கூட்டு பொரி அப்படி இருக்கும். அப்பளம், வத்தல், ஊறுகாய். நான்வெஜ் மீல்ஸில் மீன் குழம்பு, சிக்கன் குழம்பு, சிக்கன் சுக்கா, ஆம்லேட்,
அப்புறம் முட்டை அவிச்ச முட்டை ஓகே ஃப்ரை பண்ண முட்டை இருக்கும். ஓகே ஆரம்பிச்சு 1.5 மாசம் ஆகுது. மக்கள் கிட்ட என்ன வரவேற்பு வந்திருக்கு? இது வரைக்கும் எல்லாரும் நல்லா இருக்குது, வீட்டில் சாப்பிட்ட மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே அண்ட் இங்கே வந்து நம்ம செல்ஃபி மெஸ் வந்தால் கண்டிப்பாக நீங்கள் இந்த உணவை சாப்பிடணும். என்ன உணவு சொல்லுங்கள்? எங்களுக்கு வந்து நான் நிலாச்சோறுன்னு ஒரு சாப்பாடு அறிமுகப்படுத்தியிருக்கோம். அதில் சாப்பாடோடு சேர்த்து 9 வெரைட்டி இருக்கும். அது ஜனங்களுக்கு வந்து இப்போ வந்து காசுக்காக இல்லாமல் அவங்க வயிற்றுக்கு மனசுக்கும் திருப்தியாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு தேங்காய் பால் சாதம், சிக்கன் சுக்கா, கருவாடு, அப்புறம் ஒரு காய் வறுவல், ஒரு கூட்டு, ஒரு துவையல், ஊறுகாய் இப்படி வச்சு கொடுத்துருக்கோம். ஆமாம் நாங்களே தான் செய்வோம். ஆமாம் ஆமாம். இல்லை இல்லை, இது எனக்கு விருப்பப்பட்டு தான் நாங்கள் செய்கிறோம், சந்தோஷமாக தான் செய்கிறோம். மேடம் வந்து இந்த கருவாட்டு தொக்கு இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, கேட்கும்போது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. நீங்கள் சொல்லுங்கள், அதை பற்றி எங்கள் மக்கள் சாப்பிட்டு என்ன சொல்லியிருக்காங்க? வந்து எல்லாம் இங்கே வந்து சாப்பிட்றாங்க, நிறைய பேர் வராங்க, எல்லாருமே நல்லா இருக்குது, நாங்கள் வீட்டு சாப்பாடு மாதிரி இருக்குது. அதே மாதிரி நிறைய வந்து பசங்க வந்து ஹாஸ்டல்லேருந்து வந்து தங்கி இங்கே வராங்க வேலைக்கு. அவங்களும் சாப்பிட்டு வந்து நல்லா இருக்குது, நாங்கள் எங்கள் அம்மாட்ட சாப்பிட்ட மாதிரி இருக்குது, அதனால நல்லா இருக்குது. அதுபோல் எங்களுக்கு வந்து இப்போ வந்து நாங்கள் வந்து சாப்பாடு கொடுத்தாலும் ஒயிட் ரைஸ் கொடுத்தாலும் நாங்கள் வந்து நிலாச்சோறு தான் இப்போ கொஞ்சம் அதை வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். அது கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் இதுவாக இருக்கிறதுனால கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் தயங்கமாக இருக்குது. இன்னும் அதை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் அதிகப்படுத்துறதுக்கு நிலாச்சோறு தான் இப்போ மெயினாக வந்து எங்களுடைய குறிக்கோள். அதனால் அந்த இதை டெவலப் பண்ணிவிட்டு அப்புறம் இதையும் அப்படியே கொஞ்சம் இது பண்ணணும். எல்லாருமே வந்து விரும்பி சாப்பிட்றாங்க. ஒரு வாட்டி வந்தாங்கன்னா திருப்பி வேறு எங்கேயும் போக மாட்டாங்க. எல்லாமே நல்லா இருக்குது. எங்களுக்குள்ள ஒரு 25 பேர் சாப்பிட்லாம். ஆமாம். ஓகே அண்ட் இப்போ இங்கே வேங்கை வாசல் வந்து இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராச்சும் அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்து நம்ம இதில் இந்த லஞ்சில் டின்னர் ஆர்டர் பண்ணலாம்னா கால் பண்ணிக்கலாமா? கால் பண்ணலாம். அதுக்கு மினிமம் பேக்ஸ்னு எதாவது இருக்குங்களா? மினிமம் பேக்ஸ்ன்னு சொல்ல முடியாது. ஒரு 25 பேர்லேருந்து ஆரம்பிக்கலாம். அதான் ஓகே 20 பேர்லேருந்து 20 பேர்லேருந்து ஒரு 100 பேருக்கு நம்ம சப்ளை பண்ணலாம். ஓகே ஓகே. வணக்கம். நீங்கள் இவ்வளோ நேரம் கேட்டு பார்த்தீங்க, ஆனால் நீங்கள் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாக. அண்ட் கேட்ட கேள்விக்கெல்லாம் 2 பேருமே வந்து அவ்வளோ அழகாக பதில் சொன்னீங்க. அண்ட் உங்கள் சன் விகாஸ் அவருக்கும் வந்து வாழ்த்துக்கள். மேலும் மேலும் செல்வி மெஸ் வளரணும். ஆன்லைன் சேனல் சார்பாகவும் வாழ்த்துக்கள். நீங்கள் என்ன டிஷ் கொடுக்க போகிறேன்னு ட்ரை பண்ணுறதுக்கு ரொம்ப அவளாக இருக்கேன். லெட்ஸ் கோ ஃபார் இட். எனக்கும் வந்து இங்கே மேடவாக்கம் கிட்ட வந்து வேங்கை வாசல் இருக்குது. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய நிலாச்சோறுன்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. நானும் ஏதோ வந்து இந்த மீல்ஸ் மாதிரி தான் இருக்குன்னு பார்த்தா இது நம்ம அந்த கிழி பரோட்டா இருக்குது தெரியுமா? ஸோ கிழி பரோட்டா மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கருவாடு, சென்னாகுனி, சிக்கன் இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்கும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வாழை மேலே வச்சு கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்குன்னா பிப்ரவரி முடிஞ்சிருச்சு அண்ட் மார்ச் ஆரம்பிச்சிருச்சு. பிப்ரவரி முடிகிற வரைக்கும் பனி அப்படி இருந்தது. ஆனால் மார்ச் 1ஆம் தேதியெலாம் பார்த்தீங்கன்னா வெயில் அவ்வளோ அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இவங்க போட்டிருக்கிற அந்த மேலே அந்த நெட்டு அது கீழே உட்காந்து சாப்பிடும்போது அந்த சில் காற்றோட ஃபீலே வேறு மாதிரி இருக்குது. சாப்பிட்றதுக்கு முதலே இவ்வளோ இதுனா சாப்பிட்டு முடிச்ச பிறகு எப்படி இருப்பேன் எனக்கே தெரியாது. சரி சாப்பிடுவோமா? எனக்கு இந்த இடத்துல என்ன பிடிச்சிருக்குன்னா பின்னாடி இவங்களோட ஆம்பியன்ஸ் பாருங்களேன், ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் இது வந்து பார்த்தோம்னா ஒரு இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டை ஃபுல்லாக சுற்றி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மெஸ்ஸுங்கிற கான்செப்டே இல்லை. ஃபுல்லாக இந்த பிரியாணி ஹோட்டல் தான் இருக்குது. பட் மெஸ்ஸுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. அண்ட் இன்றைக்கி வந்து சாப்பிட்டு இந்த செல்வி மெஸ்ஸில் இவங்களுடைய நிலாச்சோறு கொடுத்துருக்காங்க. நிலாச்சோறில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அந்த ரைஸில் வந்து தேங்காய் பாலில் வந்து ரைஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ரைஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா சென்னாகுனி, சிக்கன் சுக்கா, கருவாடு, அது கூட வந்து பார்த்தீங்கன்னா துவையல், இது தேங்காய் துவையல், அண்ட் அது கூட வந்து சதீஷ் அது பேர் என்ன பொட்டேட்டோ மாதிரி இருக்குமே, சேப்பங்கிழங்கு. அண்ட் சேப்பங்கிழங்கு இது கூட வந்து ஓவராலாக வந்து லெமன் ஊறுகாய் வச்சு கொடுத்துருக்காங்க. இவங்க கொடுக்குற முட்டை நான் அது கூட வந்து அந்த மீனும் கொடுத்துருந்தாங்க. சாப்பிட்டவா முடித்தேன். ஆனால் இங்கே வந்து சாப்பிடும்போது ஒரு மெஸ்ஸில் சாப்பிட்ற மாதிரி ஃபீல், ஒரு வீட்டில் சாப்பிட்ற மாதிரி இருந்தது. தேங்காய் பால் ரைஸ் கூட இவங்க கொடுத்துருக்கிற சென்னாகுனியாக இருக்கட்டும், இல்லைனா வந்து கருவாடாக இருக்கட்டும், இல்லைனா வந்து லைக் மீனாகவும் இருக்கட்டும், டேஸ்ட் எல்லாமே வந்து ஹோம்லியாக இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மசாலா எல்லாமே கடையில் வாங்காமல் வீட்லேயே வந்து அரைச்சி செய்கிறாங்க. அந்த கைப்பக்குவம் என்னங்கிறத நான் சாப்பிட்டு பார்த்து அந்த ஃபீலிங் நீங்கள் வந்து சாப்பிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். அண்ட் இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 150 ரூபா.
ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா உண்மையிலேயே டபுள் த ஒர்த். இதுவே வந்து நம்ம சென்னையில் வந்து ஏதாச்சும் ஒரு ஹோட்டலில் போட்டுருந்தாங்கன்னா குறைஞ்சது எனக்கு தெரிஞ்சு 250 ரூபாலேருந்து 280 ரூபா வரைக்கும் போட்டிருப்பாங்க. நீங்கள் மேடவாக்கமில் இருக்கீங்க, இல்லை வேங்கை வாசலில் இருக்கீங்க, பள்ளிக்கரணை, வேளாச்சேரி, மடிப்பாக்கம், நங்கநல்லூர், இல்லை இந்த சைடு டுவர்ட்ஸ் தாம்பரம் இருந்தீங்கன்னா இவங்க வந்து நம்ம மேடவாக்கம் கிட்டே இருக்கிற வேங்கை வாசலில் தான் இருக்காங்க. அண்ட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் மார்னிங் டில் ஈவினிங் வரைக்கும் அவைலபிளாக இருக்காங்க. பட் எனக்கு கேட்டிங்கன்னா லன்ச் டைம் கண்டிப்பாக இங்கே வாங்க. நீங்கள் நிறைய மீல்ஸ்லாம் ட்ரை பண்ணியிருப்பீங்க, பட் இந்த நிலாச்சோரை ட்ரை பண்ணிங்கன்னா உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு ப்ளசண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும், நோ டவுட் அபவுட் தட். அண்ட் நான் சாப்பிட்ட ரேட்டிங் எவ்வளோ கொடுக்கலான்னு கேட்டிங்கன்னா 10க்கு 10 கொடுப்பேன். ஏன்னா இவங்க கொடுக்குற அந்த ஒரு குவான்டிட்டி ஒருத்தருக்கு சாப்பிட முடியலைங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பாதி சாப்பிட்டே வயிறு ஃபுல்லாகிடுச்சு. அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட் டு விகாஸ் ப்ரோ அண்ட் செல்வி ஆண்டி அண்ட் அங்கிள், உங்கள் 3 பேருக்குமே ஆல் த வெரி பெஸ்ட். அண்ட் இன்னொரு 2-3 மாதம் கழிச்சு போச்சுன்னா இது வந்து ஒரு ஹாப்பனிங் பிளேஸாக டேர்ன் அவுட் ஆனால் ஆச்சரியமே இல்லை, கண்டிப்பாக ஆகும். அண்ட் நீங்கள் மேடவாக்கமில் இருக்கீங்கன்னா இல்லை ஏதாவது யூடியூபர் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபுட் லாக் நீங்கள் போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா த நேம் ஆஃப் த மெஸ் இஸ் செல்வி மெஸ். உங்கள் காண்டாக்ட் நம்பர் வந்து இங்கே ஃப்ளாஷ் பண்ணுறேன். இவங்களோட அட்ரஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கைண்ட்லி கிவ் தம் அ கால் அண்ட் கெட் கனெக்டட். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் என்னங்கிறத உங்கள் வீடியோவில் சொல்லுங்கள். அண்ட் கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு சொல்லுறேன். See you all in the next video. This is your Karthik signing off. Take care. Bye.